அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பிளெண்டர். இந்த பிளெண்டர்னு என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்கள் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பிளெண்டர் வந்து எப்படி உள்ள மெக்கானிக்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிங்கன்னா தான் உங்கள் ப்ராசஸ்க்கு அந்த மாதிரி வாங்க முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு சிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அரிசிக்கு ஒரு மாதிரி இருக்கும், பாக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது உள்ளே இருக்கிற இந்த பிஸ்டன், அந்த ரெக்கைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் ப்ராசஸில் கரெக்டான மிக்சிங் இருக்கும். மெயினாக இது வந்து யூஸ் பண்ணுறது என்னங்க, மிக்ஸ் பண்ணணும். உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு கம்மியான குவாலிட்டி இருக்கும், ஹெச்சான குவாலிட்டி இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியம் குவாலிட்டி கொண்டு வரணும். இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிளெண்டர். இதுவரை நிறைய பேருக்கு இந்த பிளெண்டர் பற்றி தெரியாமல் நீங்கள் மாற்றி வாங்கினதுனால உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு வந்து சரியான ரேஷியோ மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். இது வந்து எஸ்எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு மோட்ரு, இங்கே ஒரு கியர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ லோடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே செட்டிங் எல்லாமே மாறும். டன்னேஜ் அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் கெப்பாசிட்டி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கியர் பாக்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். பெல்ட் வேணுமா, பெல்ட் வந்து அதாவது கம்மியான டன்னேஜ் இருக்கும்போது 1000 டன்னு 2000 டன்னு இருக்கும்போது பெல்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே ஹெவியாக போகும்போது உங்களுக்கு செயின் போட்டுருவாங்க. ஏன்னா செயின் போகிறதுனால உங்களுக்கு வந்து லூஸ் ஆகாமல் ஒரே ஸ்டேபிளாக இழுக்கும். டன்னேஜ் கம்மியாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பெல்ட் போட்டாவே போதுமானது. இந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸ்க்கு எவ்வளோ வேணுங்கிறத இது வந்து முடிவு பண்ணுது. அப்புறம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு, கியர் பாக்ஸு, இது இங்கே வந்து புள்ளி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது பேரங்கி, இங்கே ஒரு பேரங்கி, இது வழியாக உள்ளே சாஃப்ட் போகுது பார்த்திங்களா, சாஃப்ட்டு. இப்போ இதுக்குள்ளே தான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீல்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கெட்டியாக இருக்கும், திக்னஸ் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்களா இந்த மாதிரி ரொட்டேஷன் டைப்பில் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி செட்டப் வச்சுருப்பாங்க. இதை வந்து அரிசி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கிறது ஆகாது. அது மாதிரி பிளேட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி நேராக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு நீங்கள் என்ன அதாவது என்ன ப்ராசஸ் தேவைப்படுன்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்க, அதாவது இந்த பாடி செட்டப் எல்லாமே ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ளே இருக்கிறது நீங்கள் என்ன ப்ராசஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளேடு இருக்கிறத வந்து உங்களுக்கு தேவையான டைப்பில் மாற்றி கொடுத்துருவாங்க. மற்றபடி எந்த ஒரு இது சேஞ்சஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசாலும் ஒரு சேஞ்சஸ் இருக்காது. இது மூலிமா உங்களுக்கு இந்த ரொட்டேட் ஆகும்போது என்னன்னா 4 மூலமும் 360 டிகிரி சுற்றும். இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா ஒரு மெட்டீரியல் கூட இதாகாமல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அவுட்புட்டில் இங்கே வெளியே வந்துடும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தரும் அவுட்புட் இங்கே வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் இங்கே வச்சுருப்பாங்க. அதாவது உங்கள் ப்ராசஸ்க்கு வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் வேணும்னா சென்டர் வாங்கிக்கலாம், அவுட்டரில் வேணும்னா அவுட்டரில் வாங்கிக்கலாம். மற்றபடி எல்லாம் மிக்சிங்கில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இன்லெட் இங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை முன்னாடி வேணால் வாங்கிக்கலாம், லாஸ்ட் வேணால் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களோட ப்ராசஸுக்கு தேவையான இடத்துல எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இப்படி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ பார்த்து நீங்கள் டயக்ராம் நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து டவுட் என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன மெட்டலில் செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறேன். இது வந்து எஸ்எஸ் தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ஸு. உள்ளே வந்து எவ்வளோ என்ன மெட்டல் எதுக்கு தேவைப்படுதோ, அதாவது என்ன ப்ராசஸ்க்கு தேவைப்படுதோ அதை சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை டன்னாக இருந்தாலும் இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மிக்சிங் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் காசு மிச்சம் பண்ண மோட்டரை சிறுசாக போட சொன்னீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கியர் பாக்ஸ் உடச்சிரும், அப்புறம் ஓவர்லோட் ஆகும், இந்த மாதிரி கரண்ட் பில்லு அது எச்சாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரில இருக்கும். அதனால் வந்து எக்காக கொண்டு அவங்க கொடுக்கும்போதே கரெக்டாக கேட்டு வாங்கிக்கிங்க. மோட்ரு வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப லைஃப் லாங்காக யூஸ் ஆகும். அது இல்லாமல் ஓவர்லோட் ஆகாமல் உங்களுக்கு மிஷினரி ரொம்ப சேஃபாக இருக்கும். உள்ளே இருக்க பிஸ்டனுக்கும் தேய்மானம் ஆகாது, உள்ளே இருக்க பேரிங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் வந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கெப்பாசிட்டி கொஞ்சம் சேர்த்தியே வாங்கிக்கிங்க. சேர்த்தியே வாங்கும்போது உங்களுக்கு லைஃப் லாங்காக உழைக்கும். நீங்கள் கரெக்டாக வாங்கணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் மிச்சம் பண்ணணும்னு நினச்சிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிஷினரிஸில் ப்ராப்ளம் வரும். அதனால் உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக வரதுக்கு கொஞ்சம் எச்சா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. அப்படின்னா தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்து இந்த வீடியோவில் டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோஸ் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கம்பல்சரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.